கடைசி வைக்கம் பிரமாந்துக்கு புருமா பிடிக்க இந்த வார எபிசோட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். புருமா என்ன கட்டுறாங்கன்னா கையில எள்ளும் சமையல் போட்டியில் கலந்துக்கிறாங்க. அங்கே சில டாஸ்க்லாம் கொடுக்குறாங்க. அது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்காக இருக்குது. அதையும் தாண்டி கையில எள்ளும் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதான் விக்ரம் புருமா வந்திருக்கு. இதுலேருந்தே தெரியுது இந்த வாரம் ஃபுல்லாக சமையல் போட்டி தான் நடக்க போகுதுங்கிறது நல்லா தெளிவாகவே தெரியுது. ஆனால் ப்ரொமோவில் பார்த்தோம்னா செம்ம பிரம்மாண்டமான மேடைங்கிறாங்க. தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு புதிய சகாப்தங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கையிலையும் புதிய அவதாரம் அப்படிங்கிறாங்க. இவங்க கொடுத்த பில்டப்புக்கு அந்த அளவுக்கு நாடகம் இருக்குமா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நிச்சயமாக கையலியலையும் தோக்கடிக்கிறதுக்காக சிவசங்கரையும் தீபிகாவும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி கையலியலும் நல்லா சமைப்பாங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜிக்கும் கையலியலையும் பிடிக்காம போன மாதிரி காட்டுறாங்க. நிச்சயமாக ஜட்ஜி வந்து நேர்மையாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். கையலியலையும் சமைச்சது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவார். அதுதான் நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு நயன்தாரா நடிச்ச அன்னபூர்ணி படத்தை அப்படியே டப் பண்ணி எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் நினைச்ச மாதிரி அப்படி எடுத்திருந்தாங்கன்னா நாடகம் நிச்சயமாக இந்த வாரம் நல்லா சூடு பிடிக்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஃபுல் வீடியோலாம் பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிவுக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.